GT Holidays, South India's #1 travel brand. Chennai's top-ranking Green Villa project at Takara ECR by Ram Kamal Developers. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe. வணக்கம் வெல்கம் டு கலாட்டா வணக்கம் ப்ளஸ் we are with the MD of Prince Pictures, Mr. Lakshman, and the producer of Labbar Pandu. இந்த சீசனோட biggest breakout hit, Labbar Pandu. Second weekend is bigger than the first weekend. Yeah. So how does it feel, that is as a producer, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது நம்மக்கிட்ட, நம்ம வந்து ஒரு கெஸ் தான் எடுக்க முடியும் தட் ஓகே இந்த படம் வந்து ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்ட்டு, அண்ட் தென் அந்த படம் உங்கள் கெஸ்ஸை வந்து இட் மேக்ஸ் இட் ரைட் சேயிங் தட் பரவாயில்லப்பா நம்ம கெஸ் பண்ணது சரியாயிடுச்சு. தட் ஹவு டஸ் தட் ஃபீல்? First of all, very happy. Okay, I think it's God's blessing. Okay, so I start with there. Okay, because that Adam Puliyar story, and everything is possible because of divine intervention is what I firmly believe. And in the story நாங்கள் எங்ககிட்ட வந்தது வந்து எப்படின்னா, we had signed Arun Raja Kamaraj some time ago for a project. That's yet to materialize for various reasons. You know, we are yet to start that project. அந்த டைமில் வந்து Arun Raja said, I have somebody who works with me closely. Why don't you take a narration from him? Since it came from Arun Raja, because there are a lot of people who come and give us narrations and scripts and all that. So we are very selective about how many we can greenlight, because we have a capacity of, let's say, 4 or 5 films per year. We can't do more than that. Since it's coming from Arun Raja, we said, okay, let's take the narration immediately. So when Tamil came over, he gave me a 5 minutes description of the characters. He never told me about the story. He told me that he has a romantic script with him. I, for some reason, did not want to do it because I just come out of Dev. அது சொன்னார் அவர் ரொமான்டிக் ஸ்கிரிப்ட், he narrated it. He told me that என்கிட்ட ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு ஆரம்பிச்சாரு. I stopped him there because I just came out of Dev, and this was just after Corona, just after the COVID period. So we said, இப்போதைக்கு ரொமான்ஸ் மூவி பண்ணுற ஐடியாவில் நான் இல்லைம்மா, அண்ட் ஐம் நாட் ஷுவர் த மார்க்கெட் இஸ் ஆல்சோ ரெடி ஃபார் அ ரொமான்டிக் ஃபிலிம். அதனால் அது வேண்டாமே, வேறு ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு. ஹீ டோல் மீ ஒரு கிரிக்கெட் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது சார், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி டோல் மீ த ஸ்டோரி. ஹீ செட், அப்போ வந்து த கேரக்டர்ஸ் அந்த படம் பேர் ஜப்பான் அப்படி தான் ஆரம்பித்தார். என்னையா ஜப்பானா அப்படின்னு. இதான் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி தட் ட்ரூ மீ இன். ஆமாம் சார் ஜப்பான், கேரக்டர் பேர் ஜப்பான். அவர் ஸ்கொயர் கட்லாம் அடிப்பார். அவர் வந்து ரொம்ப ஜப்பான்னா இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி பயங்கர குவாலிட்டி ஷாட்ஸ் அடிக்கிற ஒரு ஆள். அவர் தான் வந்து படத்தோடைய மெயின் ஹீரோ. அவருக்கு 40 வயசு. அவருக்கு ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணு தான் ஹீரோயின். இப்போவே இட்ஸ் வெரி நைஸ். ஸோ த வே யூ ஆர் ட்ரான் இன் டு த ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் எதுக்கு ஒரு பையன் விளையாடுறான் சார், இவருக்கு நெமிசிஸ் மாதிரி ஒரு பையன் விளையாடுறான் சார் கிரிக்கெட்டில். அந்த பையன் தான் சார் இந்த பொண்ணுங்க லவ்வர், மாமனார் மருகன் சண்டை சார். ஐ செட் ஸ்டாப், திஸ் இஸ் ப்ராஜெக்ட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, நீ என்ன வச்சிருக்கேன்னு தெரியாதுமா, திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் வி ஆர் கோயிங் டு டூ. டெவலப் பண்ணிட்டியா? இல்லை சார் லைனாக இருக்குது, திஸ் இஸ் ஐடியா. ஐ செட் டெவலப் இட், வி வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுக் ஹேண்ட்ஸ். ஐ கால் அருண் ராஜா இமீடியட்லி அண்ட் டோல்ட் ஹிம், பிரதர் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ஐடியாவா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்கிரிப்டாக இட் ஹாஸ் டு பி டெவலப்ட் மோர், பட் ஐ திங்க் he's got the capability to deliver. And one thing I asked him, Tamil kitta, Thambi, the cricket story, okay, it's going to be expensive in terms of making. Will you be able to handle the complications of making a sport film? He said, நான் கனால ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன், கிரிக்கெட் இஸ் மை பேஷன், I'll be able to kind of deliver அப்படின்னு சொன்னார். Those are the things that made me decide, okay, we are doing this film. Then we went through a series of narrations. Then he brought me a well-developed script, and we have a process where நான் கேட்டு முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னா I don't decide myself, because எனக்கு I come from a generation of cinema and all that. அது இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸில் இருக்கான்றது எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், I have a team of people who will take the narrations. அவங்களுக்கு ரஃபாக என்ன ஏஜ் இருக்கும்? அவங்க எல்லாம் மிக்சட் தான். People in the 40s, people in the 20s. So I have a mixed team of people, so who will take this narration and they'll come up with their feedback. Idhula idu jaasti irukku, இந்த படத்துல இது ஆல்ரெடி வந்துருச்சு, because I don't watch all the films. So இன்னொரு படத்தோட கதையே ஒரு புதுசா சொன்னா கூட எனக்கு தெரியாது. Okay, so அதனால நான் வந்து I ask people who are already watching films, people who review films,
I have a set of friends who can, take this narration and say, இது நல்லா இருக்குது, இல்லைங்க இது நல்லா இல்லை, இது ரொம்ப ஓல்டாக இருக்குது, க்ளீஷேவாக இருக்குது, இல்லை ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ண கதைகள் எல்லாமே இட் கோஸ் த்ரூ தட் ஐட்ரேஷன். ஸோ அது நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒன் ஃபைன் டே தண்டட்டியோடைய பூஜை அன்னைக்கு வி கால் தமிழ், வி இன்வைட்டட் தமிழ் அண்ட் செட் வை டோன்ட் யூ கம் சொல்லிட்டு அன்னைக்கு வி சைன் த ப்ராஜெக்ட் அண்ட் செட் we are doing this. This is how we started this whole program. And அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி 4 films were on the floors in either post production or in shooting. Sardar was happening, Kari was happening, Thandati was happening, and Run Baby Run was happening. So இந்த படம் வந்து Run Baby Run உடைய ரிலீஸ்க்கு அப்புறம் we started the shooting of this film. ஸோ அதில் அந்த 4 படத்தில் 3 டைரக்டர்ஸும் வந்து புது டைரக்டர்ஸ். காரி புது டைரக்டர், தண்டடி புது டைரக்டர், ரன் பேபி ரன் வந்து அவர் கேரளாவில் ஒரு படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில், பட் தமிழில் வந்து அவருக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இது பண்ணோம். ஸோ அதனால் we took the journey slow because the entire script process, Tamil took a lot of time to come up with the entire fully developed idea இருந்துச்சு, which was a kick-ass idea. பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, ஏன்னா கிரிக்கெட் வாஸ் அ டன் அண்ட் டஸ்டட் சப்ஜெக்ட் அக்கார்டிங் டு அஸ். ஏன்னா நாங்கள் இதை க்ரீன் லைட் பண்ணும் போதே வந்து தேவர் டாக்ஸ் அபவுட் லால் சலாம் அண்ட் ப்ளூ ஸ்டார் அண்ட் இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுஸ் ஃபிலிம் வாஸ் தி பெஞ்ச் மார்க் ஃபார் எனி கிரிக்கெட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ். வி ஹேட் லகான், இது அம்ரலா கிரிக்கெட் ஃபிலிம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்கிரிப்ட் வந்துச்சு, நரேஷன் முடிச்சு எல்லாம் க்ரீன் லைட் பண்ணதுக்கப்புறமும் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்தபோது வி வென் த்ரூ இட் அண்ட் வி லைக் த என்டையர் வே த ஹோல் திங் வாஸ் ப்ரெசென்டட். கிரிக்கெட் நிறையாவும் எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வி வென் த்ரூ couple of iterations where we reduce the cricket portion and increase the human emotions angle. Once we were very satisfied with the entire product is when we said, okay, we're going for shoot. And that's where we had the most complication. என்னன்னா அந்த டைமில் the title ஜப்பானுங்கிற டைட்டில் வந்து தமிழோட ஃப்ரெண்டோடைய கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க, which they forgot to renew. And what happened was அவங்கக்கிட்ட இந்த என்ஓசி நாங்கள் வாங்கும் போது தான் they told அந்த டைட்டில் வந்து it's not anymore with us and it has gone to Dream Warriors. And Karthi is doing that film அப்படின்னு சொல்லும்போது I had no way to go and ask them because they already decided that title and they were starting the film அந்த டைமில். So we said let's as of now keep it as a working title and start doing this. இதுக்கு டைட்டில் என்னன்னு வரும்போது நம்ம யோசிச்சுட்டு நல்ல டைட்டிலாக வைக்கலாம். ஏன்னா அதுதான் தினேஷோட கேரக்டர் நேமே அதான் ஜப்பானாக தான் இருந்துச்சு. அதில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ் த காஸ்டிங் ஃபார் த ஃபிலிம். என்னன்னா இனிஷியலாக இந்த கதையை வந்து சொல்லும்போது கேன் ஐ சே நேம்ஸ், நட்டி இருந்தார் இல்லையா, கேமராமேன் நட்டி தான் வந்து தினேஷோட கேரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. தென் எஸ்ஜே சூர்யா கிட்ட இந்த நரேஷன் போச்சு. தென் ஹிப்ஹாப் ஆதி கிட்ட வந்து ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் போச்சு. we were trying to figure out who will be the best fit for this particular film. ஏன்னா கதை இதுதான். ஹீரோ வந்து ஹீரோவோட மாமனார், 2 ஹீரோஸ், அதில் ஒரு ஹீரோ வந்து ஹீரோட மாமனார் பண்ணணும். ஈகோ நாளைக்கு ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ஈகோ இஷ்யூஸ் வந்துடக்கூடாது, இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். மோர் தென் த சினிமா ப்ரொடக்ஷனாக வந்து வி ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் த ஈகோஸ் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் அண்ட் வி ஷுட் நாட் கெட் இன்டு த டேங்கிள் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ்டிங் யாருதுன்னா சுவாசிகாவோட காஸ்டிங் தான். தமிழ் வந்து வாண்டட் பிரியாமணி ஃபார் தட். எனக்கு பிரியாமணி எப்படியாவது வேணும் சார் அப்படின்னாரு. எதுக்கே பிரியாமணி? இல்லை சார், இந்த யசோதா கேரக்டர் எழுதும்போது எனக்கு பிரியாமணி தான் மைண்டில் இருந்தாங்க, அவங்க பருத்திவரனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு அதை தான் வேணும். இல்லைப்பா அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா வேறு சொல்கிற, அவங்க பண்ணுவாங்க, அவங்க ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க, இப்போது இன்னொரு லாங்குவேஜில் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் we can try அப்படின்னு சொன்னோம். பட் ஃபார் சம் ரீசன் தட் did not fly. அண்ட் வரலட்சுமி கிட்ட வேணும், வரலட்சுமி சரத்குமார் கிட்டலாம் போயிட்டு வந்துச்சு அந்த கதை. வரலட்சுமி சரத்குமார் வந்து இன்ஃபேக்ட் யாரே அந்த டேரக்டர் என்ன ஒரு பொண்ணுக்கு அம்மாவெல்லாம் கேட்டதுன்னு சொல்லி ஒரு சின்ன லைட்டர் ஆங்கிளில் ஒரு இஷ்யூலாம் ஆச்சு. பட் நாட் அ மேஜர் இஷ்யூ, பட் இட் வாஸ் பேசிக்லி ஃபன் மொமெண்ட் வேறு இது. தென் சுவாசிகா வந்து டைரக்டர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார், இது ஒரு ஃபிலிம்
ஃபெஸ்டிவலில் வந்து அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் இதில் பார்த்தேன்னு சொன்னார், நட்சத்திரம் நகர்கிறது. அதில் ஏதோ ஒரு போட்டு அந்த எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ அமிச்சாரு. ஒரு அவார்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் அண்ட் பார்ட்னர் மிஸ்டர் வெங்கடேஷ் தான் வந்து அவங்கள்ட்ட பேசி ஹீ கன்வின்ஸ்டர் டு, ஏன்னா அவங்களையும் ஷீ இஸ் டூயிங் தேர் ஆஸ் அ ஹீரோயின், மலையாளமில் ஷீ இஸ் ஹீரோயின் தேர். ஸோ அவங்கள வந்து இங்கே இந்த ரோலுக்கு கன்வின்ஸ் பண்ணார். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இட், யூனோ ஹீ இஸ் வெரி குட் வித் கன்வின்சிங் பீப்புள். ஸோ அவர் அதை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டார். தென் சஞ்சனா வந்து நாங்கள் ஆண்ட்ரூ லூயிஸ் கிட்ட பேசணும். பிகாஸ் அவங்க வந்து வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஆண்ட்ரூ லூயிஸ், நாங்கள் வி ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஆண்ட்ரூ லூயிஸ், அவர்கிட்ட கேட்டு ஸோ சஞ்சனா கேம் இன் டு த ஃபோல் பிகாஸ் ஆஃப் தேட். ஸோ மெயின் கேரக்டர்ஸ் இப்போது ஹரிஷ் கல்யாண், தினேஷ், இவங்க 2 பேரும், இந்த 2 ஆர்டிஸ்ட்டும் உள்ள வந்ததுக்கப்புறம் தென் வி ஹேட் தி அதர் ஆர்டிஸ்ட் டு யூனோ காஸ்ட். அண்ட் தட் வாஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, கான்ஷியஸ் கால் தட் வி ஹேட் டு டேக். பாலசரவணன் வாஸ் சம்படி தட் தினேஷ் இவர் தமிழ் வாண்டட். நாங்கள் பாலசரவணன் யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா வந்து இது ஃபுல் லென்த் வருதுப்பா, ஃபுல் லென்த்து. நான் வி நாட் ஒர்க் வித் பாலசரவணன். ஸோ ஓகேவா இருக்கும்போது நம்ப மாட்டீங்க, 5 டைரக்டர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு அதை சொன்னாங்க. பாலசரவணன் ஃபோன் திடீர்னு ரேண்டமாக ஒரு ஃபோன் வரும், எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்ல, சார் இந்த பாலசரவணன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் ஊரில் அத்தனை பேரும் காஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு பாலசரவணன் கேம் அண்ட் வி செட், பா இதுக்கு மேலே வந்து ரெக்கமெண்டேஷன் கால்ஸ்லாம் எடுக்க முடியாது, வந்து சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி காஸ்ட் பாலசரவணன் கேரக்டர், விச் இஸ் அ வெரி குட் டிசிஷன் ஐ திங்க். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் இட் வாஸ் தமிழ்ஸ் ஐடியா. அந்த கொலஞ்சி கேரக்டருக்கு வந்து ஜென்சன் திவாகர் அண்ட் டிஎஸ்கேயோட கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டருமே வந்து இட் வாஸ் எச்ட் அவுட் ப்ராப்பர்லி இன் த ஸ்கிரிப்ட். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ டோல்ட் தமிழ். இது நல்லா எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா வந்திருக்கு தமிழ். திஸ் இஸ் அ ஃபிலிம் வேர் எல்லாருக்குமான ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஸோ வி வெரி ஹாப்பி டு க்ரீன் லைட் திஸ் அண்ட் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த ஷூட். ஸோ தட்ஸ் ஹவ் த ஹோல் திங் கேம் அபவுட். Fantastic. So now that it's a big hit, the producer in the market not as Prince Pictures, as a producer in the market, see, இப்போ வந்து பிக் ஸ்டார்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் வந்து they get individual dates, இல்லை 2 படங்கள் அந்த மாதிரி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, மேபி a festival date அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி smaller budgeted film இதில் வந்து what we find is திடீர்னு ஒரு 6 படத்தோட பேர் வந்துடும் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதில் எந்த படம் வந்து போகும், நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, எது வந்து போகலான்னு ஆடியன்ஸ் மைண்ட்லேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சிச்சுவேஷன் ஹவு டு கட் த்ரூ த கிளட்டர், ஹவு டு சே எஸ் 6 படம் ரிலீஸ் ஆகுது, பட் பிகாஸ் ஆரம்பத்தில் ஒரு புஷ் வேணும்ல, இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் அ லைக் an immediate opening. ஸோ இந்த ஆரம்ப புஷ்ஷுக்கு how do you do it? ஒன்று இதில் திஸ் ஹேஸ் டு டூ அ லாட் வித் தி கரண்ட் இண்டஸ்ட்ரி சினாரியோ. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த மோஸ்ட் சென்சிபிள் திங் டு டூ இஸ் டு sell your or assign your license, your digital and satellite rights to somebody. Because the theatrical revenues as opposed to their non-theatrical revenue, it's lopsided against the theatrical revenues today. Okay, whether it's a just to big interrupt, so revenues னு சொன்னா ஒன்னு தியேட்டர்லேருந்து வருது, ஒன்று ஓடிடிலேருந்து வருது, ஒன்று வந்து சேட்டலைட், தட் இஸ் டிவியில் TV rights. இந்த 3 தான். மியூசிக், then you have your Hindi rights. Okay. Then you have your dubbing rights, for example. Okay. And But மேஜர்னா இந்த 3. மேஜரா இந்த 3 தான். Okay. Because அந்த டப்பிங் ரைட்ஸ் இவ்வளோலாம் வராதுல்ல. See, if it's a star film, then you have a dubbing rights go for a higher thing. And if it's overseas rights, பெரிய ஸ்டாரோட ஃபிலிம், பெரிய டைரக்டர் ஃபிலிம் காம்பினேஷன்ல வரும்போது overseas and Hindi rights take a big chunk of the overall revenue. இப்போ இது வந்து this is a sub 10 crore film. Okay, இந்த ஃபிலிம் நாங்கள் பண்ணணும் போது, as you rightly said, Dinesh and Harish Kalyan enjoy a particular place in the and position in the market. பட் நீங்கள் சொல்கிற அந்த பெரிய ஸ்டார்ஸோட படமாக இது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் டெபியூ டைரக்டர் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது அது இல்லை. அண்ட் பட் we were able to sell the film to Hotstar and Disney. The minute they saw the film, they liked it, they said we are taking it. But the point was, அவங்களுடைய scheduling slot happened in October, and they said, இப்போ நாங்கள் அக்டோபரில் இந்த படத்தை நாங்கள் if you have to stream, then you have to release the film in September. So even though we finished the film in March of 2024, and we censored the film, we had to wait all these 6 months
to release the film in theaters because after this release 28 days is when they will stream in their platform. ஸோ ஓடிடி டேட் வச்சு தியேட்ரிக்கல் டேட் டிசைட் ஆச்சு, That's the scenario today for all films. இன்க்ளூடிங் லெட்ஸ் சே கோட். See, big star films, you know, there'll be slight adjustments. Okay, there'll be slight adjustments. சரி இங்கே வரீங்களா, அந்த ஸ்கெடியூல் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு படம் இருக்குது அதை நாங்கள் தள்ளிக்கிறோம், அந்த மாதிரி some adjustments will happen from an OTT standpoint. But for all other films, okay, barring a few of the big star films, they'll give you a date. And இந்த டேட்டில் நீங்கள் இப்போ the business discussions today happen, நாங்கள் இந்த டைமில் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும், will you release it during that time, or will you say I will release it earlier, or I cannot release it during that time. So that's the discussion that happens in the industry today with buyers. So today it's you know, it's very critical that you do your OTT and satellite sale before you release a film theatrically. So that's when it makes business sense. அதனால even நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது டேட் போடும்போது there was nobody else. But once we announced the date, because GOAT வந்து 5th அன்னைக்கு செப்டம்பர் வர்றாங்க, and third week from then is when we announced our date. முன்னாடி சொல்லிட்டோம், பட் பிகாஸ் அந்த ரன் கோட்டுக்கு இருக்கணும், அது அந்த தேட்டர்ஸ் கிடைக்காது நமக்கு அப்படிங்கிறதுனால we announced third week from GOAT. But it so happened that other films also came on the same weekend. It is not new to us. We've always seen this. ஏன்னா பெரிய படம் வரும்போது சின்ன படங்கள் வரதில்லை, பிகாஸ் தியேட்டர்ஸ் கிடைக்காது, அந்த ஓவர்ஃப்ளோ ரஷ் போனால் தான் உண்டு அங்கே. ஸோ அந்த பெரிய படங்கள் வராத வீக்ஸ், அந்த ஃப்ரைடேஸ் மட்டும்தான் வந்து ஸ்மால் ஃபிலிம்ஸ்க்கு கிடைக்குது. பிகாஸ் டுடே யூ ஹேவ் 52 weeks, brother, and we have at least 400 films to release. So what option do you have? And some 400 படம். yeah, easily. அதாவது 250 படம் ரிலீஸ் ஆகும், 150 படங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையால வர முடியாது. தேர் பேக்லாக் அத்தனை ஃபிலிம்ஸ் இருக்கு, ஏன்னா ஸ்மாலர் அண்ட் மீடியம் சைஸ் ஃபிலிம்ஸ். இதில் பெரிய படங்கள் வராத வீக்ஸில் தான் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் ஆர் மிடில் சைஸ் ஃபிலிம்ஸ் கேன் கம். ஸோ அப்படி வர்றது தான் இது எல்லாமே. இதுக்கு வந்து சொல்யூஷனுங்கிறது இப்போ வி டோன்ட் நோ, மல்டி ப்ராங் சொல்யூஷன் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். But that's something that you can't do, because you have a commitment to your OTT buyer and partner saying that, yeah, I will release a film. So that's a gamble that you have to take. Okay, you may be confident about your subject. Theaters கிடைக்கணும், முன்னாடி படம் ஓடிட்டு இருக்கு, அந்த தியேட்டர்ஸ் அந்த ஷோஸ் உங்களுக்கு கிடைக்கணும், புது படங்களும் வர அவங்களுக்கும் தியேட்டர்ஸ் கொடுக்கணும். சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ தியேட்டர்காரங்களுக்கோ அவங்களுக்கு வந்து they will not know எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லை. ஸோ எதுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா தியேட்டர்ஸ் கொடுக்கணும், ஒன்றுக்கு எதுக்கு கம்மியாக ஸ்க்ரீன் தரணும், அவங்க வந்து ஈக்குவலாக கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுக்கப்புறம் தான் ஆல் தி ஸ்க்ரீன் ஷேரிங், ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் வில் ஹேப்பன். பட் அதுக்குள்ளே 2 நாள் ஓடி போயிடும். தட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வில் ரன் அவே. ஸோ அந்த சண்டே முடிச்சு அந்த மண்டேல தான் ஓகே இதெல்லாம் நடந்திருக்கா, அப்போது இதுக்கெல்லாம் ஏற்றுங்கப்பா, இது கொஞ்சம் குறைங்கப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கும் மார்க்கெட்டில். தட்ஸ் வென் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன், செகண்ட் வீக் பிகம்ஸ் மோர் தென் த ஃபர்ஸ்ட் வீக் பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ வந்து ஒரு நம்ம வந்து செலவு பண்ணுறோம், பிரதர், ப்ரொமோஷன் செலவு பண்ணுறோம். இப்போ வந்து நான் சர்தார் பண்ணியிருக்கேன், தேவ் பண்ணியிருக்கேன், சிங்கம் 2 வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே, மை டெபியூ ஃபிலிம் as a producer was சிங்கம் 2. இப்போது சூர்யா, கார்த்தி அண்ட் அந்த ஸ்டார்ஸ் லைக் தெம், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க ஃபேன்ஸ், இட்ஸ் கெட்ஸ் அப்சார்ப் பை த ஃபேன்ஸ் அண்ட் இட் ஸ்ப்ரெட் ஸோ மச். அதே ப்ரொமோஷன் நீங்கள் வந்து மிடில் சைஸ் ஃபிலிமுக்கு பண்ணிங்கன்னா அவ்வளோ க்ரௌட் வராது. அந்த க்ரௌட் புல்லிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார் வேல்யூ. ஏன் ஸ்டார்ஸ்ன்னு கூப்பிட்றோன்னா அவங்க அந்த தே பிரிங் இன் த க்ரௌட், தே புல் இன் த க்ரௌட். ஸோ ப்ரமோஷன் பண்ணால் தே வில் பிரிங் இன் மோர் க்ரௌட். இப்போது ஃபிலிமில் லப்பர் பந்து நான் வந்து ப்ரமோஷன் எவ்வளோ வேணால் பண்ணியிருக்கலாம், பட் அது வந்து ஒரு வீண் சத்தமாக தான் போயிருக்கும். ஏன்னா என்னன்னே தெரியாமல் யாரும் போய் பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் டுடே மூவி கோவிங் இஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஒரு ஃபேமிலி ஆஃப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 800 rupees டிக்கெட் செலவு ப்ளஸ் பாப்கார்ன் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர், பார்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் சேர்த்து 1500 rupees வருது, 1200 rupees வருது அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் டு டேக் அ சீரியஸ் கால். இந்த வாரம், இந்த மாதம் இந்த படம் போகலாமா வேணாமான்னு. ஸோ அவங்க வந்து தே ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இன்றைக்கி மூவிஸோட ஷெல்ஃப் பீரியடே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் பேர் வந்தால் மேபி நான் 1 week போகலாம். அப்படி இல்லாத சமயத்தில் நல்ல படங்கள் வந்தால் கூட ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிட்டுருக்கு. ஸோ வென் ஃபேமிலிஸ் ரியலி ஹேவ் டு டேக் தட் கால் அண்ட் கம் ஃபார் அ ஃபிலிம், அந்த டைம் தேவைப்படுது. அண்ட் பிக் ஸ்டார் ஃபிலிம்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்க்கணுங்கிறதுனால ஓடி போய் பார்த்துருவாங்க. மிடில் ஃபிலிம்ஸ், ஸ்மாலர் ஃபிலிம்ஸ்க்கு கதை நல்லா இருக்குன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னா போய் பார்க்குறாங்க. ஸோ நான் எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாலும் இது வந்து
எங்கள் டீம்லேருந்து நாங்கள் சத்தம் போடுறோம் நல்லா இருக்குன்னு நான் எப்படி நம்புறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ தட் ஓவர் ப்ரமோஷன், ஓவர் ஹைப், ஐ திங்க் இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். வீவ் டன் இட் ஃபார் அ வெரி லாங் பீரியட். எனக்கு தெரிஞ்சு 2011-12 தான் அந்த the mode started where we hyped it. In fact, I was part of Studio Green once upon a time, and Gnanavel was a very good friend of mine. He is still a good friend of mine, and we grew up together. And அட்டக்கத்தில தான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷனா எங்கே போனால் அட்டக்கத்தின்னு சத்தம் வந்துட்டு இருக்குன்னு we spent about, எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் 3 crores we spent on promotion. And that really did a lot of hype for the film, and that brought in crowds. But என்னாச்சு, அதுலேருந்து எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி செலவு பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சத்தம் போட்டு, ஆனால் எல்லா நல்ல படத்துக்கும் சத்தம் போடுறாங்க, நாட் ஸோ குட் ஃபிலிம் சத்தம் போட்டு அந்த ப்ரொமோஷன் வந்து conversion into tickets has come down. So targeted promotion is what works social media la, because முன்னாடி வந்து television slots and radio slots நிறைய போடுவாங்க. That's a very prohibitively expensive formula today. After social media is so popular, நீங்கள் வந்து டெலிவிஷனில் மட்டுமே நீங்கள் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அதனால் டெலிவிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பீப்புள் ஹவ் ரெடியூஸ்ட் அ லாட். வாட் இஸ் கிரிட்டிக்கல் டுடே சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அண்ட் அவுட்டோர் ஹோர்டிங்ஸ் அண்ட் posters. That's where people see it on ground. And social media அவங்க ஃபோனுக்கே வருது, அவங்க they consume that content on their phones. That's when the promotion really kicks in. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரும் போது நல்லா இருக்கு போல இருக்கப்போ அவங்க ஃபீல்டில் வரணும். லப்பர் பந்து பற்றி அவங்க ஃபீல்டில் வருது, வாழை பற்றி அவங்க ஃபீல்டில் வருது. ஸோ நாலு செலிபிரிட்டிஸ் பேசுகிறாங்க, 4 ரிவ்யூவர்ஸ் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிக் பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க இந்த சீட் இன் தேர் ஃபீட் saying, okay, why don't I also go and watch? So that's how the whole conversion happens. And for a smaller film like லப்பர் பந்து, ஒரு sub 10 crore film, எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாலும் this will be the crowd that will come on the first day or the first weekend. So that was a very calculated call. And then we made it a very focused social media program for us. So I have my marketing team headed by Gokul and Sid. So they did a fantastic job. And enga team, the chief team, Harish and Dinesh and the crew and all, they went for all the theatre visits. Other social media la potu and word of mouth of the public went, and that's what we see today. And with blessings of God. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்களேன். சம்டைம்ஸ் there's an advance show, or sometimes ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் அந்த மைக் வச்சு தியேட்டர்லேருந்து வெளியே வரவங்க எல்லாம் they ask படம் எப்படி இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது இது அந்த மாதிரி தான் சொல்லாங்க வழியா. ஸோ அவங்க வந்து யூ கெட் த ஃபீலிங் தட் அவங்க வந்து இந்த நல்லா இல்லைன்னு சொல்லவங்களெல்லாம் they cut out of that video. People have kind of begun to suspect that is என்னதான் வந்து சொன்னாலும். ஸோ அதை தாண்டி ஹவு டு தே டிசைட் இதை நம்பலாம், இது வந்து கொஞ்சம் ஒரு பிகாஸ் நீங்களே ஒரு கன்சியூமர் தானே. ஸோ அது எப்படி நடக்குது? இதில் என்னென்னா 2 விஷயம் நடக்குது brother. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ FDFS இல்லையா, அது வந்து இப்போ இட்ஸ் பிக் கான்செப்ட் டுடே. வெளியே வந்தோடனே எல்லோரும் மைக்கு நீட்டி அவங்க கேட்டுடுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தம்ப்நெயிலில் போடும்போது தலையில் ஒருத்தர் கை வச்சுட்டு இருக்க மாதிரி ஐயோ இந்த படமா அதுதான் போடுறாங்க. ஸோ பீப்புள் ஆர் இம்மிடியட்லி ட்ரான் டு நெகட்டிவிட்டி. ஓகே, தே ட்ரான் டு நெகட்டிவ். அது என்ன சொல்கிறான் அப்படிங்கிற பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு ஒன்று என்ன ஆகிடுது, எல்லா படத்துக்கும் இதே மாதிரி தான்ப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு வருது. பட் இன்றைக்கும் வந்து சொசைட்டி ஆப்ரேட்ஸ் ரியாக்ட் ஸ்லோலி. ஓகே, ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறதுனாலே இம்மிடியட்டாக வந்து யாரும் வந்து அடிச்சு பிடிச்சி போகிறதில்ல, மட்டமாக இருக்குங்கிறதுனால யாரும் போகாமையும் இருக்கிறதில்ல. சோஷியல் மீடியா வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ், இட் டஸ் நாட் it's a factor, let's say it's one of the factors that helps consumer to decide whether I want to go for a film or not. But அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. பக்கத்து வீட்டில் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு காலேஜ் கோயிங் கிட் இருக்கும், அவங்க போயிட்டு வந்து நல்லா இருக்க படம், அப்பா அம்மா சரி நானும் போகலாம். இப்போ ஃபேமிலிஸ் கோயிங் ஒன்லி இந்த செகண்ட் வீக் பிரதர். ஃபர்ஸ்ட் வீக் இட்ஸ் ஆல் யங்ஸ்டர்ஸ், இந்த 17, 18லேருந்து இந்த 25 வரைக்கும் இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் தே வாட்ச் ஆல் த ஃபிலிம்ஸ் பிகாஸ் தே ஹேவ் டைம் இன் த ஹேண்ட். And it's basically the friends gang, they want to spend some time. So அதனால அவங்க எல்லா படமும் பார்ப்பாங்க and all that. ஃபேமிலிஸ் உள்ளே போனோன்னா அவங்க வீட்டு பசங்களோ பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்களோ அவங்க வந்து சொன்னாதான் ஃபேமிலிஸ் உள்ளே போகும். மேல் போய் பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து என்றைக்குமே இருக்கிற ஃபார்முலா, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கிற ஃபார்முலா. அதுதான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு.
இப்போ இந்த வீக்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் நாங்கள் போய் பார்க்குறோம், ஃபேமிலிஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபிலிமில் வந்து இட்ஸ் கிரிக்கெட் பேஸ் சப்ஜெக்ட். நாங்கள் இதை வந்து ஹிட் ஆகும், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும்னு நினச்சோம். பட் when families are really celebrating it, then we thought, okay, நம்ம டிசிஷன் எடுத்தது நல்லது தான். பிகாஸ் ஐ எம் 48 டுடே. I come from, I don't know what generation we call, 76 born, right? So now decision எடுக்கிறேன், and based on that decision, my team, takes a call saying that நல்லா இருக்கு, பண்ண வேண்டாம். So they affirm my decision. அந்த டிசிஷன் வந்து இன்னைக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போது இட்ஸ் ஹாப்பி. ஓகே, இன்னும் ஃபேமிலிஸ் ஆர் லைக்கிங் இட். அப்பா தப்பு பண்ணலப்பா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். சப் 10 crore ஃபிலிம்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ஃபிலிம்ஸ்க்கு ஈவன் இஃப் தே கெட் டு, நான் இந்த படத்தை பற்றி மட்டும் பேசல, இஸ் தேர் அன் அப்பர் லிமிட் ஃப்ரம் தியேட்ரிக்கல்? இல்லை இஃப் த ஃபில்ம் இஸ் ரியலி லைக் எங்கே வேணால் போகலாமா படம்? Looks like there is an upper limit these days. Okay, one main reason is the opening. When you get a very high opening, for example, விஜய் சார் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வருது, இல்லைனா வந்து கார்த்தி படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வருது, இல்லை சூர்யா சார் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா, அந்த ஓப்பனிங் வில் சஸ்டெயின். that's a big opening that you get, and that will cascade throughout. And first week is the largest share you get from a theatrical revenue for a producer or a distributor. Second week onwards, the terms change in favor of the theaters. So distributors and the producers will get a lesser share, and theaters will get a higher share because they take the risk இல்லையா. ஸோ ஒரு வாரம் ஓடின படத்தை நாங்கள் போடணும், கம்மியான க்ரௌட் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கெப்பாசிட்டிக்கு வந்து சம்திங் கால்ட் ஹோல்ட் ஓவர். 30% இருக்க வரைக்கும் ஐடியலி யூ ஆர் நாட் சப்போஸ் டு சேஞ்ச் அ ஃபிலிம். 30% இருந்தாலும் நான் படத்தை ஓட்டணும்லப்பா, அப்போ எனக்கு அந்த ஷேர் ஜாஸ்தி கொடுங்கப்பா. தட்ஸ் த நார்ம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஃப்ரம் த செகண்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் த தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஷேர் கோஸ் அப் அண்ட் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் கம்ஸ் டவுன். ஸோ இந்த மாதிரியான sub 10 crore ஃபிலிம் ஆர் அ ஃபிலிம் தட் டஸ் நாட் ஹேவ் த A-listers, so to say, என்ன ஆகுனா அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் உங்களுக்கு பெருசாக வராததுனால செகண்ட் வீக்லேருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் இப்படியே ஏறும். ஸோ விச் பேசிக்லி மீன்ஸ் த எக்ஸிபிட்டர் ஷேருக்கு ஜாஸ்தி இப்போது அவங்களுக்கான ரெவன்யூ வில் ஸ்டார்ட் கோயிங் இன். அண்ட் யூ வில் சி தட் ஃப்ரம் செகண்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் அவங்க மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜாஸ்தி வரும்போது தே வில் நாட் பி வில்லிங் டு சேஞ்ச் த தியேட்டர். இப்போ புது ஒரு படம் வருதுன்னா தே வில் பி வெரி ஹெசிடென்ட் டு ரிமூவ் வெல் கோயிங் ஃபிலிம். ஆமாம், பிகாஸ் இது ப்ரூவன். காசு வந்துட்டு இருக்கு, இதை விட்டுட்டு புது படம் ஒன்று போடுறோம், அது வருமா வராதா தெரியாதுங்கிற ஒரு, ஏன்னா வந்தால் கூட அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போக வேண்டிய ஷேர் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் வீக் புது படம் வருது, தட் பிகம் த ஃபர்ஸ்ட் வீக் ஃபார் தட் ஃபிலிம், விச் பேசிக்லி மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகிற 55% 60% போகிற ஷேர் ஆகிடும். நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு ஆல்ரெடி 55% வரும்போது நான் ஏன் அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். இட்ஸ் பேசிக்லி பிஸ்னஸ் கால்குலேஷன் தான். அட் த பாயிண்ட் வென் வி டிசைட் த ஸ்கிரிப்ட் பிரதர் அண்ட் சே கிரீன் லைட், இந்த படத்தை நம்ம இந்த கதையை நம்ம படமாக பண்ணுறோம் நினைக்க வரைக்கும் அது ஆர்ட். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் காமர்ஸ். யூ ஹேட் அ வெரி குட் இயர். லப்பர் பந்து வந்து இட்ஸ் பின் அப்ரிஷியேட்டட், அண்ட் தட் அப்ரிஷியேஷன் வந்து இட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பிஸ்னஸ். கமர்ஸ் ஆர்ட்டாகவும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, காமர்ஸாகவும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான படங்கள் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ what is the future for Prince Pictures? இப்போ like strategy wise, strategy எங்களுக்கு என்னன்னா we have a capacity to about 4 to 5 films a year. இப்போ நீங்க சர்தார் 2 பண்றீங்க. ஆமாம், சர்தார் 2 ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட்டிங் இஸ் ஹேப்பனிங். We have a film that is completed with Nayanthara in the lead. It's called Mannangatti since 1960. அது ஒரு டெபியூ டைரக்டர் தான். ஸோ டூட் விக்கின்னு சொல்லிட்டு பிளாக் ஷீப்லி வாஸ் அ கிரியேட்டிவ் ஹெட். ஸோ நயன்தாரா, யோகி பாபு, கேஎஸ் ரவிக்குமார் சார்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் க்ரூ இருக்கிறாங்க. இங்கே வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு we have done a film with ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியன், சரத்குமார். அதுவும் both the film shooting is over, the final leg of post production is happening, so we are ready for release. So அதோட ரிலீஸ் முடிச்சுட்டு we are starting then we'll focus on Sardar 2 ஓட release because that's shooting now. And we have 2 other films that we have green lighted. One is Director Krishna's story, right, and then one with Sarjun, where you are the screenplay writer. So in the ரெண்டு படங்கள் வந்து as of now we have green lighted. So அதோடைய shooting process will happen along with in parallel with Sardar 2. இதில் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸோட we have signed Mari Selvaraj for another film with Karthi. So அதோடைய announcement and other details I think we'll share pretty soon, and that's going to be a very interesting project. ஸோ அந்த கதை டிஸ்கஷன் நடந்த போது கதை கேட்டுட்டு கார்த்தி immediately said we'll do the film. Timing based on Karthi's schedule and all that, I think we should start a film very soon. So that's about the lineup. So
ஃபைனலி இப்போது சப்போஸிங் ஐ ஆம் அ தமிழ் மாதிரி ஒரு ஐம் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஐம் அ ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் கிட்ட ஐ வாண்ட் டு கோ டு தெம் அண்ட் சே ஐ வாண்ட் அ நரேஷன். Do I have to go through an email process or how do I basically reach you? Brothers, one is that we have an email address which generally is available in the market. Okay, people send scripts and synopsis. But அதெல்லாம் உங்களுக்கு படிக்க டைம் இருக்குமா? We basically go through it, and I have my team. I'll send it to them, forward it to them, see if something, some interesting idea is there. Generally, a lot of calls happen, brother. A lot of calls happen. எல்லா கதைகளும் கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. But what happens is, it's my personal decision to not avoid any calls. I will take up the call. ஏதோ ஒருத்தர் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, சார் கதை வச்சுருக்கேன் அப்படின்னா, I will talk to him for 5 minutes. I'll talk to him. என்னுடைய ஸ்லாட் எப்போ அவைலபிளோ I'll tell them to come and narrate it to me or to my team. My production head is there, or my people I told I have a team to take the narration. So first அவங்ககிட்ட வந்து கதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. This is the general way things happen when people send us calls and all that. Sometimes what happens is there are artists who call us and say, brother, நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டேன், நீங்கள் கேளுங்க, நல்ல டைரக்டர், நீங்கள் பாருங்கள், நல்லா எழுதியிருக்காரு, ஒரு படம் பண்ணியிருக்காரு, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீங்கள் கேளுங்க. ஸோ when it comes to recommendations, what happens is one level filtering எங்கேயோ நடந்திருக்குன்னு தெரியும். ரேண்டமாக ஒரு கதையை நான் கேட்டேன், பிகாஸ் ஒரு நரேஷன் கேட்கும்போது பிரதர், இஃப் இட்ஸ் அ 2-hour நரேஷன், த எனர்ஜி தட் யூ ஸ்பெண்ட், யூ கெட் ஸோ டயர்ட். ஸோ அது வந்து கதை கேட்குறது தானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரதர். அந்த கதை சுமாராக இருந்துச்சுன்னா அதோடைய த எனர்ஜி தட் சாப்ஸ் யூ, அது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அண்ட் தட்ஸ் மை ஜாப், ரைட்? இன்னைக்கு வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலை. தட்ஸ் மை ஜாப் ப்ரொஃபைல். அப்போது நான் கதைகளும் கேட்கணும், அதே சமயத்தில் ஐ ஹேவ் டு மெயின்டைன் வாட் இஸ் கால்ட் as தி பேசிக் லிமிட்ஸ் as to how much I can do it. அப்படி இருக்கும்போது when somebody tells me, one artist or some director, தமிழ் வந்ததே ஒரு அருண் ராஜா காமராஜுங்கிற ஒரு டைரக்டர் மூலமாக வந்தது. பிகாஸ் ஒரு லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஹேப்பன் சம்வேர். அது மாதிரி தான் எல்லா எனக்கு வர கதைகள் எல்லாமே நான் க்ரீன் லைட் பண்ணுற கதைகள் மோஸ்ட்லி ஏதோ ஒரு லெவலில் ஒரு ஃபில்டர் ஆகி வந்து கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அது வந்திருக்கு. இப்போ மனு பண்ணியிருக்கோம். மனு வந்து எஃப்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் நாங்களே கூப்பிட்டோம், மனுவை கூப்பிட்டு பிரதர் படம் பண்ணலாமான்னும் போது ஹீ கேம் த்ரூ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வெரி காமன், வி ஹேட் காமன் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அவர் மூலமாக வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஷார்ட்ஸ். ஜென்ரலி when it comes to one level of filtration, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டடாக யாரோ ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா it makes it easy for us to spend that time and knowing that okay, வந்திருக்கு, நல்ல கதை சொல்ல போகிறாருங்கிற, என்ன சொல்ல போகிறாரோன்னு தெரியாமல் நல்ல கதை சொல்ல போகிறாருங்கிற நம்பிக்கையோட உட்காரும் போது ஐ திங்க் இட்ஸ் த ஹிட் ரேட் இஸ் பெட்டர். நைஸ். ஸோ எஸ், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லைக் ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் தட் ஹிட் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போ தான் ஒரு யூ கைண்ட் ஆஃப் நோ தட் லைக் இன் அ வே கோட்டோட சக்ஸஸை விட ஒரு லப்பர் பந்து ஒரு வாழையோட சக்ஸஸ் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கோட் வந்து ஒரு வருஷத்துக்கு வேணால் ஒரு 4 படம் அந்த மாதிரி வரும். பட் இதுதான் வந்து மெயின் திங் ஆஃப் த மார்க்கெட். இந்த மாதிரி 2 விஷயம் நான் அதில் பார்க்குறேன் பிரதர். ஒன்று வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, யூ வில் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் கமிங், சப்ஜெக்ட்ஸ், மல்டிபிள் ஜானர்ஸில் படங்கள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் கோட் ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, இவ்வளோ பெரிய டைரக்டர், அவங்க சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அண்ட் there's huge investment that's going in. அண்ட் அந்த படம் ஜெயிக்கிறது becomes a lot important also, basically because that gives the confidence to the outer investor world. இப்போ வந்து OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க, just few buyers, இப்போ Amazon, Netflix, let's say Disney and Zee and a few more people, a handful of people only, it's a very, very small crowd. And let's say we want investors from outside, whoever the corporates are, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியோட ஹெல்த் பார்க்குறாங்க இல்லையா? இண்டஸ்ட்ரி ஹெல்த் பார்க்கும்போது கோட்டே சரியாக போகல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா they'll be disheartened. இதில் எதுக்குப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் போய் நான் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஏன் அதிகமாக இப்போ தியேட்டர் செயினே வராங்க, நாங்கள் அதிக தியேட்டர்ஸ் வைக்கணும், இப்போ பெரிய ஸ்டார் படமே போகலப்பா, நாங்கள் எங்கே எப்படி பண்ணுறது? ஸோ ஒரு பெரிய ஸ்டாரோட படம் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப நல்லது. அது சக்ஸஸ் ஆகுது இண்டஸ்ட்ரிக்கே. ஃப்ரம் அ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள் ஓடுனா அதிகமாக வந்து தியேட்டருக்கு ஆட்கள் வருவாங்க. That is very important. To keep the flow of audience to the theaters, you need big star films to win.
அண்ட் இந்த மாதிரி படங்கள் இப்போ வாழை ஆகட்டும், வாழையில் வந்து யூ ஹேட் அ ஸ்டார் டிரெக்டர். ஓகே, மாரி செல்வராஜ் ஸ்டார் He's a டிரெக்டர், brand himself. ஹீஸ் அ பிராண்ட் himself. ஸோ அவருக்கு he does not need other stars to pull in the crowd. But whatever said and done, Vaazhai is a film which is a sub 10 crore film when it comes to theatrical. அண்ட் அதை அவங்க பண்ணும்போது 2 அழகான பசங்களை வச்சு அவங்க பண்ணும்போது அதுக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தால் தான் ஆட்கள் வர்றாங்க. இப்போ லவர் வந்து சப் 10 crore, அதுக்கும் வந்து ஈவன் தோ யூ ஹேட் ஹரிஷ் கல்யாண், ப்ரீவியஸ் ஃபிலிம் வாஸ் அ ஹிட், பார்க்கிங் வாஸ் அ ஹிட், அட்டகதி தினேஷ் இஸ் அ நோன் ஹீரோ இந்த மார்க்கெட். இருந்தாலும் அவங்களோட படங்கள் இங்கே ஓடும்போது என்னென்னா சின்ன கதைகள் வச்சுட்டு பெரிய ஹீரோஸ் எல்லாம் பண்ண முடியாது. பெரிய ஹீரோஸும் எத்தனை பண்ண, ஒரு வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணலாம் மேக்ஸிமம் ஐம் சேயிங். ஸோ அந்த மாதிரி அந்த சைஸ் ஃபிலிம்ஸ் வச்சுட்டு இந்த ஹீரோஸ்க்கு நம்ம பண்ணலான்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது வந்து பெரிய இட்ஸ் ஷார்ட் இன் தி ஆர்ம். Yeah, good. And so thank you for this film, and all the best for Prince Pictures. Thank you so much, brother. So we are waiting to join hands and work on our film very soon. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. Chennai Stop Ranking Green Villa project Takara ECR by Ram Kamal Developers. The Mayflower Restaurant, serving comfort food from around the globe.